நானே வழியும் சத்தியமும். அதனாலதான் இன்னைக்கு சத்தியம் என்கிற கச்சையை நமக்கு கொடுத்து நம்மளை நிமிர்ந்து நடக்க பண்ணுங்க. அவர் வரும்போது ஜுவாலித்து எரிகிற அக்கினியில சுட்டரிக்கப்படத்தக்கவர்களாய், நியாயம் தீர்க்கப்படத்தக்கவர்களாய் இருந்திருக்க வேண்டும். We were doomed to hell, but Jesus set us free to the road to heaven. I give them eternal life and they shall never perish. No one can snatch them out of my hand. என் கையில இருந்து ஒருத்தனும் உங்களை பறிக்க முடியாது. நம்ம பாவத்துல அவரை விட்டு தூரம் போயிருந்தாலும் என்னைக்கு அப்பா வீட்டுக்கு வரணும்னு முடிவெடுக்கிறோமோ அன்னைக்கு அப்பா கையை திறந்து காத்துக்கிட்டு இருப்பார். எப்போதுமே நம்ம குவாலிஃபை ஆன பிறகுதான் நமக்கு நல்லது நடக்கும். டிஸ்குவாலிஃபை ஆனவங்களுக்காக ஒருத்தர் நல்லது செஞ்சாருன்னா அவர் இயேசு மட்டும்தான். இன்றைக்கு செய்திக்கு ஆதாரமாக கொலோசியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 1ஆம் அதிகாரம் 12, 13, 2 வசனங்களை நாம் வாசிக்கலாம். ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு, ஒளியிலுள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதியுள்ளவர்களாக்கினவரும் அதிகாரத்தில் நின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. ஒரு மறுரூபத்தை இங்கே நாம் பார்க்க முடிகிறது. A transformation from darkness to light. இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு. சாதாரணமான வெளிச்சம் இல்ல, ஒளியில் இருக்கிற பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தின் வெளிச்சத்திற்கு. You are led not just to some destiny and destination. உங்களை என்னையும் கர்த்தர் மறுரூபமாக்கி அவர் அழைத்து செல்ல விரும்புகிறது ஒளியில் வாசம் பண்ணுகிற பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு. யாராவது ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் எனக்கு மிகவும் சந்தோஷத்தை கொடுத்தது. காரணம் என்ன? இவர் தேவனாகிய கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறார். முதலாவது ஒன்றை புரிந்து கொள்ளுங்க, நம்ம ஒவ்வொரு நாளும் நமக்கு கிடைத்த பாக்கியத்திற்கு கடவுளுக்கு நன்றி செலுத்தணும். சொல்லுங்க ஆமென். பிதாவுக்கு ஸ்தோத்திரத்தை செலுத்துகிறார். தமிழில் ஸ்தோத்திரம் பின்னாடி வருது. தமிழர்கள் எப்பொழுதுமே வாங்கின பிறகுதான் நன்றி செலுத்துவார்கள். ஆங்கிலத்தில் முதலாவதாக ஸ்தோத்திரம் வருகிறது பாருங்க. Giving thanks to the Father who has qualified you to share in the inheritance of the saints in the kingdom of light. What a beautiful word. Giving thanks. பவுல் அப்போஸ்தலன் கொலோசியருக்கு எழுதின இந்த நிருபத்தில் அவர் சொல்லுகிறார், நான் பிதாவுக்கு நன்றி செலுத்துகிறேன். எதற்காக? உங்களையும் என்னையும் அவர் தகுதி உள்ளவர்களாய் மாற்றினார். யாராவது ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்கிறது, always giving thanks to God the Father for everything in the name of our Lord Jesus Christ. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும். தயவு செய்து எழுதி வைத்துக் கொள்ளுங்க. எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் என்ன பண்ணணுமா? அந்த ஸ்தோத்திரத்தை நம்ம எப்படி செய்யணுமா? துர்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து. எழுதிக்கோங்க. ஸ்தோத்திரம் எப்படி செலுத்தணும்? ஆவியினாலே நிறைந்து. எல்லாரும் சொல்லுங்க. சும்மா மெக்கானிக்கலா ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்லாம் வேலைக்கு ஆகாது. அது கர்த்தருக்கு ஏற்ற பாத்திரமா இருக்காது. ஸ்தோத்திரம் பண்ணா எப்படி பண்ணணுமா? ஆவியினாலே நிறைந்து. சொல்லுங்க ஆமென்.
ஆவியினாலே நிறைந்து. இரண்டாவது என்னவா? சங்கீதங்களினால். எழுதி கொள்ளுங்க. அடுத்தது என்னங்க? கீர்த்தனைகளினால். சாம்ஸ், ஹிம்ஸ். அப்புறம் என்னங்க? ஞான பாட்டுகளினாலும். சாங்ஸ் ஃப்ரம் தி ஸ்பிரிட். ஞான பாட்டுன்றது அது ஆவியினால் நிறைந்து பாடுகிற பாடல். ஆவியானவரால் நம்முடைய நாவிலே கொடுக்கப்படுகிற பாடல். சாங்ஸ் ஃப்ரம் தி ஸ்பிரிட். என்ன பண்ணணுமா? ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக்கொண்டு சரி உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி. வாயில மத்தவங்க கேட்கிற மாதிரி பாடுற பாட்டு ஒன்று இருக்குது. இருதயத்துல கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணுகிறது ஒன்று இருக்கிறது. There is something you sing with your mouth. There is another song that goes in your heart. The song of your heart is the real worship to God. நீங்க உண்மையாவே கர்த்தரை பரிசுத்தம் பண்றது எங்கன்னா உங்க இருதயத்துல நீங்க பாடுற பாட்டு. பக்கத்துல பார்த்து கேளுங்க, உங்க இருதயத்துல பாட்டு இருக்குதா இல்ல பாடு இருக்குதா? உங்க இருதயத்துல ஒரு பாட்டு வந்துகிட்டே இருக்கணும், பாட்டு பாடிக்கிட்டே இருக்கணும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. பாருங்க, சங்கீதங்கள், கீர்த்தனைகள். கீர்த்தனை என்றால் என்ன? சங்கீதம் என்றால் என்ன? சங்கீதம் என்பது உங்கள் இருதயத்தில் தேவன் கொடுக்கிற பாடலை அப்படியே பாடுவது சங்கீதம். கீர்த்தனை என்பது ஒரு மெட்டுக்கு அந்த பாட்டை இயக்கி கரெக்டா இந்த மெட்டு இந்த ராகம் அப்படின்னு சொல்லி அதை கம்போஸ் பண்றது. இது ஒவ்வொன்றத்துக்கும் அதனுடைய சந்தம் இருக்குது, அந்த மீட்டரிங் இருக்குது. இசைப்படி கம்போஸ் பண்ணி கொண்டு வர்றது இந்த கீர்த்தனை. சாம்ஸ் அனுபவங்கள், கீர்த்தனைகள் மியூசிக்கு கரெக்டாக கம்போஸ் பண்ணி வெளியிடுகிற பாடல்கள். அதுக்கு பிறகு ஞான பாட்டு. ஞான பாட்டுன்னு சொல்லும்போது சாங்ஸ் ஃபில்ட் வித் த ஸ்பிரிட். இன்னைக்கு நிறைய பாடல்கள் யூடியூப்ல நிறைய தம்பிமார் வெளியிடுறாங்கல்ல, அதெல்லாம் அந்த ஞான பாட்டுகளுடைய வரும். எழுதி கொள்ளுங்க. சங்கீதங்கள் மோஸ்ட்லி அது தேவனுடைய வசனத்திலிருந்து வரும். மெயினாக சங்கீதங்கள் இட் வில் பி பேஸ்ட் அவுட் ஆஃப் த வேர்ட் ஆஃப் காட். எல்லாமே வசனம் சார்பாக இருக்கும். ஆனால் சங்கீதம் என்பது இட் இஸ் சிங்கிங் த வேர்ட் ஆஃப் காட் இஸ் சாம்ஸ். சிங்கிங் த வேர்ட் ஆஃப் காட் இஸ் சாம்ஸ். ஹிம்ஸ் யூ கம்போஸ். ஞான பாட்டு ஸ்பான்டேனியஸ் சிங்கிங். Spontaneous singing that God gives you by the inspiration of the Spirit. ஆகவே இதெல்லாம் எதற்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஆச்சரியமான காரியம். எதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி இப்படிலாம் பாடிக்கிட்டு இருக்கிறாரா? நமக்கு ஒளியில் வாசம் பண்ணுகிற பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கு கிடைக்கும்படி செய்த பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். யாராவது ஒரு ஆமென் சொல்ல. Who has qualified you? எல்லாரும் சொல்லு, qualified. Qualifiedன்னு சொன்னா என்ன அர்த்தம்? நம்ம என்ன பண்றதுங்க? தகுதிப்படுத்துறதா? அப்ப அந்த தகுதிப்படுத்துறதுனா என்ன? தகுதி எப்படி தகுதிப்படுத்துறது? இப்போ உங்களுக்கு ஒரு காரியத்தை நீங்க கிளைம் பண்ணணும், ஒரு லோன் எடுக்கணும்னா உங்களுக்கு ஒரு தகுதி இருந்தால் தான் லோன் கொடுப்பாங்க. அதுக்கு உங்களுக்கு ஒரு சில கிரைட்டீரியனை ஃபுல்ஃபில் பண்ணணும். பல நேரத்தில் லோன் கிடைக்காம போகிறதுக்கு காரணம் அந்த குவாலிஃபிகேஷன் இல்லை. ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்ணுறீங்க, அதுக்கு குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு இல்லை. ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணுறீங்க, அதுக்கு குவாலிஃபிகேஷன் இல்லை. இப்போ யோசித்து பாருங்கள், யாரோ ஒருத்தர் அந்த இல்லாத குவாலிஃபிகேஷனை உங்களுக்கு கொடுத்து உங்களுக்கு தகுதியே இல்லாத ஒரு இடத்துல உங்களுக்கு ஒரு சீட்டோ ஒரு வீடோ ஒரு ஆஸ்தியோ ஒரு நன்மையோ கொடுத்தா அது எவ்வளோ சந்தோஷமா இருக்கும். இப்போ ஆண்டவர் என்ன பண்றாரு? ஒளியில் இருக்கிற பரிசுத்தவான்களுடைய சுதந்திரம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தகுதி இல்லாத எனக்கு அவரு ஆபிரகாமுடைய, ஈசாக்குடைய, யோசேப்புடைய,
இஸ்ரவேலுடைய சுதந்திரத்தில் பங்கடையும்படி எனக்கு கிருபை கொடுத்திருக்கிறா. நம்ம என்ன இடத்துல இருந்தோம், எதில் தகுதிப்படுத்தணும்? முதலாவதாக நம்பர் 1 எழுதிக்கோங்க, நாம் பாவத்திலே மரித்து கிடந்தோம். எபேசியர் 2:1 சொல்கிறது, we were dead in our sins. எதிலிருந்து நம்மளை குவாலிஃபை பண்ணார்? அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை. So qualifyனா எதில இருந்தெல்லாம் குவாலிஃபை பண்ணார்னா, first of all we were dead in our sins. பாவத்திலே மரித்து கிடந்தோங்க, நமக்கு சுதந்திர விதத்தில் பங்கே கிடையாது. How can you become a part of the inheritance of the saints of God who are holy, presentable, honorable? அவங்களோட நமக்கு எப்படி பங்கு கிடைக்கும்? நம்ம என்ன அவ்வளவு பெரிய பரிசுத்தமான இல்லை. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த நம்மை அவருடைய ஆவியினாலே ஒரு உயிர்ப்பித்தார். அவருடைய மரணத்தினாலே, அவருடைய ரத்தத்தினாலே. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? சொல்லுங்க, நன்றியப்பா, ஸ்தோத்திரம் ஐயா. இரண்டாவது, நாம் அவரை விட்டு பிரிந்து இருந்தோம். நம்மை அவர் பார்த்து ஆசீர்வதிக்க கூடாதபடி நமக்கும் அவருக்கும் நடுவே ஒரு தடுப்பு சுவர் இருந்தது. ஏசாயா 59:2 வாசித்து பாருங்க. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. Your iniquities have separated you from your God. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. Your sins have hidden his face from you so that he will not hear. இந்த நிலைமையில we were separated from God. What separated us? Sin separated us from God. நாம் அவரிடத்தில் சேர முடியாதபடி நம்முடைய பாவம் நடுவாக ஒரு பிரிவினையை உண்டாக்கினது. பாவங்கள் செவி கொடுக்க முடியாதபடி அவருடைய முகத்தை மறைத்தது. எத்தனை பேர் ஸ்தோத்திரம் பண்ற? நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க, என்னை மன்னிச்சிங்களே. ஆனா வேதம் சொல்கிறது, ரட்சிக்க கூடாதபடி அவருடைய கரம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல விரும்புறீங்க? வாசிங்க, 1ஆம் வசனத்தை வாசிங்க. இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு, இதோ ரட்சிக்க கூடாதபடி கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. யாராவது ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. பாவம் தான் அப்படி பண்ணுது, ஆனாலும் ரட்சிக்க கூடாதபடி அவருடைய கரம் குறுகி போகவில்லை, கேட்க கூடாதபடி அவருடைய செவி. நம்மளை குவாலிஃபை பண்றார். அவர் கேட்க கூடாதபடி தூரமா இருக்கிற நம்ம, அவர் பார்க்க முடியாதபடி நடுவிலே பிரிவினை ஏற்படுத்தப்பட்ட நம்ம குவாலிஃபை பண்றார். எதுக்கு? ஒளியில் இருக்கிற பரிசுத்தவான்களுடைய சுதந்திர விதத்தில் நான் பங்கடைவதற்கு. யாராவது ஒரு ஆமேன் சொல்லுங்க. மூன்றாவதாக, நாம் பிசாசின் பிள்ளைகளாய் இருந்தோம். We were children of the devil. யோவான் 8:44 வசனத்தை வாசித்து பாருங்க. நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள். You belong to your father the devil. உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாய் இருக்கிறீர்கள். You are doing according to the desires of your fathers. அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலை பாதகனாய் இருக்கிறார். He was a murderer from the beginning. சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால், not holding to the truth, அவன் சத்தியத்திலே நிலைநிற்கவில்லை. for there is no truth in him. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறார். When he lies, he speaks his native language, for he is a liar and the father of lies. நம்ம பொய்யர்களாய் இருந்தோம், பிசாசுக்கு அடிமைகளாய் இருந்தோம். ஆனா பொய்யர்களாய் இருந்த நம்ம சத்திய ஆவியாகிய, யாராவது அல்லேலூயா சொல்லுங்க. நானே வழியும் சத்தியமும். அதனால்தான் இன்னைக்கு சத்தியம் என்கிற கச்சையை நமக்கு கொடுத்து நம்மளை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிறார். பொய்யின் ஆவியை நம்மகிட்ட இருந்து எடுத்து சத்தியத்தை பெல்ட்டா கொடுத்து நீ சத்தியத்துல நடப்பான்னு சத்திய ஆவியாகிய தேற்றரவாள நம்மை நடத்துகிறார். அப்போ நம்மளை அங்கிருந்து பொய்யர்களாய் இருந்த நம்ம சத்தியத்துக்குள் நடத்துறார். நான்காவதாக, we were doomed to hell. நம் நரக ஆக்கினைக்கு தீர்மானிக்கப்பட்டிருந்தோம். 2 தெசலோனிக்கேயர் 1:8-9 வசனத்தை வாசிக்கும் போது,
2 Thessalonians chapter 1 verse 8 and 9. கர்த்தராகிய இயேசு தமது வல்லமையின் தூதரோடும் ஜுவாலித்து எரிகிற அக்கினியோடும் வானத்திலிருந்து வெளிப்படும் போது அப்படி ஆகும். தேவனை அறியாதவர்களுக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுக்கும் நீதியுள்ள ஆக்கினையை செலுத்தும்படிக்கு. பாருங்க, நமக்கு ஆக்கினையை செலுத்தும்படிக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னவா? ஜுவாலித்து எரிகிற அக்கினியோடு வானத்திலிருந்து வெளிப்படுவாராம். நம்ம அவர் வரும்போது ஜுவாலித்து எரிகிற அக்கினியில சுட்டரிக்கப்படத்தக்கவர்களாய் நியாயம் தீர்க்கப்படத்தக்கவர்களாய் இருந்திருக்க வேண்டும். We were doomed to hell, but Jesus set us free to the road to heaven. சங்கீதம் 9:17, Psalms 9:17. துன்மார்க்கரும் தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும். நரகமே இல்லைன்னு சொல்றவங்களுக்கு நான் சொல்ல விரும்புறேன். சில பேர் இப்படி பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, நரகம்னு ஒன்று இல்லவே இல்லை, நரகத்துல யாரும் போக மாட்டாங்க, எல்லாரையும் பரலோகத்துக்கு கொண்டு வந்துருவாரு. எல்லாரையும் பரலோகத்துக்கு கொண்டு போயிடுவாங்கன்னா அப்போ எதுக்கு கோர்ட்டு, எதுக்கு நீதி, எதுக்கு ஐபிசி, எதுக்கு லா? எல்லாருக்குமே லாலெஸ்னஸ்ல யாருனாலும் எப்படி வேணா வாழ்ந்துக்கலாமே. துன்மார்க்கரும் தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும், துன்மார்க்கரும் தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும் நரகத்திலே. சங்கீதம் 9:17 ஒரு நாளும் மறந்துடாதீங்க, நரகம் என்பது உண்மை. ஆனா பவுல் சொல்லுகிறாரு கொலோசியர் 1:12, ஒளியிலுள்ள பரிசுத்தவான்களுடைய giving thanks to the Father who has qualified you. யாராவது ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நான் எதுக்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன்? என்னை இப்படிப்பட்ட ஆக்கினை தீர்ப்பில் இருந்த என்னை அவர் தகுதியாய் மாத்திட்டார். இப்போ முதல் பாயிண்ட் நான் என்ன சொன்னேன்? we were dead in our sins. பாவத்திலே மரித்து கடந்தோம். அவர் என்ன செய்தாரு? எபேசியர் 2:5 சொல்லுகிறது, அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே யாராவது கையை உயர்த்துவார்? அல்லேலூயா, சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே. அப்ப கிறிஸ்து இல்லைன்னா நம்ம எப்படி இருந்திருப்போம்? மரித்தவர்களா இருந்திருப்போம், பாவத்துல மரித்தவர்களா இருந்திருப்போம். அதுக்காக ரட்சிப்பு தேவை. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? யோவான் 10:28 சொல்லுகிறது, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலும் கெட்டு போவதுமில்லை. ஹalleluya. I give them eternal life and they shall never perish. No one can snatch them out of my hand. என் கையில இருந்து ஒருத்தனும் உங்களை பறிக்க முடியாது. நான் ஜீவனை கொடுத்தேன், உங்களுக்கு நித்திய ஜீவனை தரேன். அதனால தாங்க இயேசு நம்முடைய வாழ்க்கையில் அவசியம். முதல்ல பாவத்தில் செத்து கிடந்தோம். ரெண்டாவது, அவர் நம்முடைய ஜெபத்தை கேட்க முடியாதபடி அவரிடத்திலிருந்து பிரிக்கப்பட்டிருந்தோம். ஆனா அவர் என்ன தெரியுமா செய்தாரு? பிரிந்திருந்த நம்ம அவரோட ஒப்புரவாக்கி கொண்டார். கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கிறாங்க, டிவோர்ஸ் ஆயிருச்சு. ஆனா ஒரு நாள் அவங்களுக்கு புத்தி வருது, சே ஒழுங்கா அந்த மனைவியோட இருந்திருக்கலாம், ஒழுங்கா அந்த கணவனோட இருந்திருக்கலாம். வாலிப வயசுல தேவையில்லாம வாயை விட்டு கெடுத்துட்டேன், திரும்பி போய் சேரலாம், ரீகன்சைல் பண்ணலாம். கெட்ட குமார் மனசுல தான் வந்துச்சு. என் தகப்பன் வீட்டிலே அநேக வேலைக்காரங்க இருக்கிறாங்க, வேலைக்காரங்களுக்கு நல்ல உணவு உடையெல்லாம் இருக்குது. நான் போய் எங்க அப்பா வீட்டில் வேலைக்காரனா இருக்கிறேன்னு சொல்லி கேட்க போறேன். அப்பா சொல்றாரு, எதுக்குப்பா வேலைக்காரன், நீ என்னைக்குமே என் மகன். இந்த ஸ்டோரியை லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் எழுதுனதுக்கு காரணமே, நம்ம பாவத்தில் அவரை விட்டு தூரம் போயிருந்தாலும் என்னைக்கு அப்பா வீட்டுக்கு வரணும்னு முடிவெடுக்கிறோமோ அன்னைக்கு அப்பா கையை திறந்து காத்துக்கிட்டு இருப்பார். ரோமர் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம், தயவு செய்து இதை வாசித்து பாருங்க. அன்றையும் நான் பலனற்றவர்களாய் இருக்கும் போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது,
நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். பாருங்க, நம்ம எல்லாரும் அவரை விட்டு தூரம் போயிருந்தோம். ரோமர்ல இந்த 5 அதிகாரத்துல என்ன அழகா, இந்த என்ன சூப்பரா இருக்கு பாருங்க. நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்தாராம். சொல்லுங்க ஆமென். எங்க நல்லவனுக்காக ஒருத்தன் மரிக்க முடியும். ஒருவேளை துன்மார்க்கருக்காக யாருங்க மரிப்பா? நம்ம பாவியா இருக்கும்போது இயேசு மரித்தாராம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க பாவியா இருக்கும்போது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க பாவியா இருக்கும்போது. ஆமா, பெரிய நீதிமான நினைச்சுக்காதீங்க. பாவியா இருக்கும்போது கிறிஸ்து மரிச்சார். நீங்க பரிசுத்தமான ஆனதுக்காக மரிக்கல. எப்போதுமே நம்ம குவாலிஃபை ஆன பிறகுதான் நமக்கு நல்லது நடக்கும். நம்ம டிஸ்குவாலிஃபை ஆனவங்களுக்காக, டிஸ்குவாலிஃபை ஆனவங்களுக்காக ஒருத்தர் நல்லது செஞ்சாருன்னா அவர் இயேசு மட்டும்தான். அல்லேலூயா. இயேசு மட்டும்தான் ஒரு பாட்டு இருக்குல்ல, பாட்டா வருது இன்னைக்கு காலையில. அவ்வளவு நன்மை செஞ்சிருக்கிறார். நாம் பாவிகளா இருக்க கிறிஸ்து நமக்காக மரித்ததுனாலே தேவன் நம்மேல் வைத்த நமது அன்பை விளங்க பண்ணுகிறார். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது, அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது. ஆமென் சொல்லுங்க. நாம் தேவனுக்கு சத்துருக்களாயிருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால், ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. மூன்றாவது என்ன சொல்லியிருந்தேன்? பிசாசின் பிள்ளைகளா இருந்த நம்மள அவருடைய பிள்ளையா மாத்திட்டார். டிரான்ஸ்பர் பண்ணி, இந்த பாரு, என் மகனுடைய ரத்தத்தினால என் பிள்ளைகளை நான் ரெடீம் பண்ணிக்கிட்டேன். அடகு வச்ச மாதிரி தூக்கி அவங்க பாவங்களை வச்சு நீ கொண்டு போய் நரகத்தில் சேர்க்கலான்னு ரெடி பண்ணி வச்சிருக்கியா? நான் உங்களை மீட்கும் பொருளாக என் ரத்தத்தையே நான் தர்றேன். யோவான் 1:12 வாசித்து பாருங்க. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவர் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ, ஏற்றுக்கொண்டவர்கள் தலைமுறை தலைமுறையாய் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு, சொல்லுங்க அல்லேலூயா. ரோமர் 8 அதிகாரம் 15 அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறார். He has given us the sonship. He has adopted us into his family. அவர் குடும்பத்துல நம்மள ஒருத்தரா சேர்த்துக்கிட்டார். யோவான் 14 அதிகாரம் 1 முதல் 3. உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. கலங்க வேண்டாம். தேவனிடத்தில் விசுவாசமாய் இருங்கள். என்னிடத்திலும் விசுவாசமாய் இருங்கள். என்னிடத்திலும் விசுவாசமாய் இருங்க. பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எனக்கு சுதந்திரம் இருக்குதுங்க. ஹெரிட்டேஜ்னா உங்கள் பிதாக்களுடைய அந்த தலைமுறை தலைமுறையா வர்ற அந்த லீனியேஜ், அந்த பாரம்பரியம், அவங்களுடைய வம்சாவளியில வர்றது தான் ஹெரிட்டேஜ். ஆனா சுதந்திரம்ன்றது உங்க பிதாக்களிடத்திலிருந்து உங்களுக்கு வருகிற உரிமை சொத்து. நீங்க சம்பாதிக்கிறது இல்ல. இது உனக்காக ஒளியில் இருக்கிற பரிசுத்தவான்களுடைய, அவங்க ஏற்கனவே மேன்மையான வாக்குத்தத்தங்களை வாங்கிட்டாங்க. நீ ஃப்ரெஷ்ஷா போய் கேட்க வேண்டியதில்லை. ஆபிரகாம் ஏற்கனவே வாங்கிட்டாரு. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் பூமியின் மணலத்தனையாகவும் நான் உங்களை ஆசீர்வதித்து உங்கள் சந்ததியை இவ்வளவாய் பெருக பண்ணுவேன். நீங்கள் உங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்ளுவீர்கள். ஒளியில் இருக்கிற பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்துக்கு நம்மை தகுதி உள்ளவர்களாகி மாற்றினார். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல விரும்புறீங்க? இப்போ சுதந்திரம்ன்றது என்னென்ன சுதந்திரத்தை கொடுப்பாரு? முதலாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க. நமக்கு கற்றுக் கொடுக்கிற சுதந்திரம் எப்படிப்பட்ட சுதந்திரம்னா, தீத்து 3 அதிகாரம்
7ஆம் வசனத்தை வாசித்து பாருங்களேன். அவர் நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அந்த பரிசுத்த ஆவியை நம்மேல் சம்பூரணமாய் பொழிந்தருளினார். So that having been justified by his grace we might become heirs, having the hope of eternal life. 6ஆம் வசனத்திற்கு பாருங்க. தமது கிருபையினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டு நித்திய ஜீவன் உண்டாகும் என்கிற நம்பிக்கையின்படி சுதந்திரராகத்தக்கதாக. எல்லாரும் சொல்லுங்க, நித்திய ஜீவனுக்கு சுதந்திரவாளிகளாய். அந்த ஒளி இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு கிடைக்கிறது என்ன? நித்திய ஜீவனுடைய சுதந்திரவாளி. ஆபிரகாமுக்கும் தாவீதுக்கும் ஆண்டவர் சொன்னாரு, உன்னுடைய சந்ததி இல்ல ஆபிரகாம்கிட்ட இவனமா இருக்குன்னு சொன்னாரு. தாவீது கிட்ட சொன்னாரு, உன்னுடைய சந்ததி சிங்காசனத்தை விட்டு நீங்குவதில்லை. your generations will always rule. சொல்லுங்க ஆமே. அவர் எதை குறித்து சொன்னார்? சாலமோன் அவருடைய குமாரரை குறித்து இல்ல, தாவீதின் மூலமாய் வருகிற தாவீதின் வேறுமானவர் இயேசு கிறிஸ்துன்னு ஒருத்தர் வருவாரு. அவர் மூலமா நம்ம ஆளுகை செய்கிற அந்த சுதந்திரத்தை, அந்த பிராமிஸுக்கு சொந்தக்காரராய் நம்மை மாற்றிவிட்டார். நம்பர் 2, எபிரேயர் 1:14. ரட்சிப்பை சுதந்தரிக்க போகிறவர்களின் நிமித்தமாக எதை சுதந்தரிக்க போறாங்க? ரட்சிப்பை சுதந்தரிக்க போகிறவர்கள். ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள் அல்லவா? தேவ தூதர்களை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது, they are all ministering spirits. நமக்கு ஊழியம் செய்யறது எதுக்கா? ரட்சிப்பை சுதந்தரிக்க போகிறவர்கள் நிமித்தமாக. ஊழியம், நம்ம ரட்சிப்பை பெறுவதற்காக நமக்கு ஊழியம் செய்ய அவர் தேவ தூதர்களை அனுப்பி வைக்கிறார். ரட்சிப்பின் சுதந்திரவாளிகள். முதல்ல சொன்ன நித்திய ஜீவனின் சுதந்திரவாளிகள், இரண்டாவது ரட்சிப்பின் சுதந்திரவாளிகள். அடுத்தது வேற என்னதுக்கு சுதந்திரவாளிகள்? கலாத்தியர் 3:29 வாசிக்கும் போது, நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்கள் ஆனால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். ஆபிரகாம் ஆதியாகமத்தில் வருகிற கதாபாத்திரம் மட்டுமல்ல, நீங்கள் கிறிஸ்துவை உடையவர்கள் ஆனால் ஆபிரகாமின் சந்ததி, வாக்குத்தத்தத்தின்படி ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களுடைய சுதந்திரவாளிகள். நான் சம்பாதிக்கல, ஆபிரகாம் கிட்ட அவர் செய்த உடன்படிக்கை கிறிஸ்துவின் மூலமாய் ஆபிரகாமுடைய வாக்குத்தத்தத்துக்கு நான் சுதந்திரவாளியாய். If you belong to Christ, then you are Abraham's seed and heirs according to the promise. உன் சந்ததியை இவ்வளவாய் பெருகா பண்ணுவேன், வானத்து நட்சத்திரங்களை போல பூமியின் மணலத்தனையா, என்ன முடியாத அளவு நான் ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார்ல. அதுதாங்க கிறிஸ்துவின் மூலமாய் கிரைஸ்ட் கிட்ட வந்தீங்கன்னா ஆபிரகாமுடைய வாக்குத்தத்தங்களுக்கு சுதந்திரவாளிகளாய் மாறிவிடலாம். ரோமர் 4:13 அதை குறித்து நீங்க வாசிக்கலாம். இன்னொரு பெரிய சுதந்திரம் நமக்கு இருக்குது. இந்த சுதந்திரம் தான் நம்மள ஒரு பெரிய இந்த ஆச்சரியமான ஒளியெல்லாம் சொல்றோம்ல, அது என்ன ஒளின்னு சொல்லட்டுமா? ரோமர் 8:17 வசனத்தை வாசிக்கலாம். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரமாமே. பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, பிள்ளையானால். இப்போ உங்க அப்பாவுடைய சொத்து யாருக்கு? உங்க ரேஷன் கார்டில் உங்கள் பேர் இருந்துச்சுன்னா, சொத்து வாங்கி அதை நாளைக்கு மாற்றும்போது உங்கள் பேர் ரேஷன் கார்டில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சொத்துல பங்கு உண்டு. நீங்கள் கேட்குறீங்களோ இல்லையோ, நீங்கள் எடுத்துக்கிறீங்களோ இல்லையோ, உங்களுக்கு சொத்து உண்டு. இப்போது அதையே இங்கே அப்ளை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஏசப்பா பிள்ளை பிள்ளை பிள்ளைன்னு சொல்கிறீங்க, அப்பான்னு கூப்பிட்றீங்கல்ல, அவர் சும்மா உங்களை அப்பான்னு தப்பாக கூப்பிட வைக்க மாட்டார். பக்கத்து பார்த்து சொல்லுங்க, அவர் அப்பான்னா நான் பிள்ளை, எங்கள் அப்பா ஐஸ்வர்ய சம்பர்னர். அப்போ நீங்கள் பிச்சைக்காரனாக இருக்க முடியுமா? சிலர்லாம் ரொம்ப நல்லா ட்ரெஸ் உடுத்திக்க மாட்டாங்க. நான் ஒருத்தரை பார்த்து கேட்டேன்,
ஏங்க இப்படி இருக்கிறீங்க? இப்படி இருந்தால் தாங்க காணிக்கை கொடுக்குறாங்க. எப்படி சிம்பிளாக இருந்தால் தான் காணிக்கை கொடுக்குறாங்க. அதுக்கு தான் நான் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை போடுறேன், இல்லாட்டி நிறையா காசு இருக்குதுன்னு. இன்னொருத்தர் சொன்னார், பாஸ்டர் கொஞ்சம் ஒல்லி ஆகுங்க பாஸ்டர். ஏன்னு கேட்டேன். குண்டா இருந்தால் நிறைய பெரிய பணக்காரங்கன்னு அர்த்தம் பாஸ்டர். அட பாவிகளா, நான் குண்டு, எங்கள் அம்மா குண்டு, எங்கள் குடும்பமே குண்டு ஃபேமிலி. இது ஹெரிடிட்ரியாக எங்களுக்கு வர்ற இந்த சைஸு, இது ஒரு வெயிட்டு, இது ஒரு கனம். ஒல்லியாக மாட்டேன்னு நான் சொல்ல. ஆனால் குண்டா இருக்கிறவன் எல்லாம் வந்து பணக்காரன் நாங்கள் பாருங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அந்த வார்த்தையை நான் ஏற்றுக்கொள்கிறேன். நான் அதை நிராகரிக்க விரும்பல. ஏன்னா எங்கள் அப்பா பணக்காரர். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, மை ஃபாதர் இஸ் a rich man. சொல்லுங்க, மை ஃபாதர் இஸ் a rich. ஒரு பிளேனில் போயிட்டு இருந்தேன். பக்கத்தில் ஒரு அம்மா கேட்டாங்க, எங்கே ஒர்க் பண்ணுறீங்க? நான் சொன்னேன், பெரிய கம்பெனி. அவங்க கேட்டாங்க, பெரிய கம்பெனினா? நான் சொன்னேன், வேர்ல்டு ஃபுல்லாக பிரான்ச் இருக்குதுன்னு. அப்படியா, வேர்ல்டு ஃபுல்லாக பிரான்ச்சா, எவ்வளோ இருக்கும் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், தெரியல, சம் மில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸாக இருக்கும். வாவ், அப்படியா அப்படின்ட்டு அடுத்தது கேட்டாங்க. அப்புறம் உங்களுக்கு சம்பளம்லாம்? நான் சொன்னேன், இவ்வளோ தான் வரும்னு சொல்லவே முடியாது, ஒவ்வொரு மாதமும் மாற்றிக்கிட்டே இருப்பார் எங்கள் நிஜமா. நிஜமாவா? நான் சொன்னேன், ஆமாவா? ஆமா, எப்படியும் மாற்றிக்கினே இருப்பார், கட்சிக்கினே இருக்கும் அப்படின்னா அந்த அம்மா ஆமாவா? அடுத்தது அவங்க கேட்டாங்க, சரி உங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் இருக்குதா? நான் சொன்னேன், ரிட்டையர் ஆனாலும் வந்துக்கிட்டே இருக்கும், ரிட்டையர்மெண்ட்டே கிடையாது. என்ன சொல்கிறீங்க? ஆமாம், கடைசி வரைக்கும், கண்ணை மூடுற வரைக்கும் இது வந்துக்கிட்டே இருக்கும். அப்படியா? நான் சொன்னேன், ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸோட செத்த பிறகு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. என்ன இன்சூரன்ஸ் எதாவது அடிச்சிருக்கீங்களா? நான் சொன்னேன், ஒரு பரலோக இன்சூரன்ஸ் ஒன்று. கேட்டாங்க, என்ன கம்பெனி? நான் சொன்னேன், ஜீசஸ் கிரைஸ்ட் கம்பெனி. ஒளியில் இருக்கிற பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தை எங்க அப்பா எனக்கு கொடுத்திருக்கிறார். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரமே, தேவனுடைய சுதந்திரம், கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரம். என்ன அழகா கொடுத்துருக்கிறார் பாருங்க. பிதாவினுடைய சுதந்திரம், கிறிஸ்துவினுடைய உடன் சுதந்திரம். பக்கத்தில் உட்கார வச்சு, வாப்பா நம்ம சேர்ந்து ஆளுகை செய்யலாம். எதுக்கா? கிறிஸ்துவுடனே நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட. பக்கத்தில் நல்லா உரைக்கிற மாதிரி சொல்லுங்க, அவருடனே கூட பாடுபட்டா அப்படி ஆகும். எப்படி ஆகும்? கிறிஸ்துவுடனே கூட உடன் சுதந்திரராய் நீங்க மாறுவீங்க. சில பேருக்கு கிறிஸ்தவம் என்பது எப்படி தெரியுமா? டெய்லி அவர்களுக்கு தேவதூதர்கள் வந்து உணவு ஊட்ட வேண்டும். டெய்லி 2 தேவதூதர்கள் வந்து தோலை மசாஜ் பண்ண வேண்டும். இவர்கள் அப்படியே பிரசங்கம் பண்ணுவார்கள், அற்புத அடையாளம் நடக்கும். அப்படி கோடி கோடியாய் கொண்டு போய் பேங்க்ல வச்சிருவாங்க, வீடு வாங்குவாங்க, வந்து ஜோம் பண்ணுவாங்க. ஷாக்கா பாபாமா. இந்த மாதிரிலாம் நடக்காது. பாடுபட்டால், பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, சிலுவை இல்லாமல் ஊழியம் கிடையாது, பாடு இல்லாமல் மகிமை கிடையாது. பாடுபட்டா சுதந்திரர். ஹலோ, புரிகிறவாளுக்கு புரியட்டும். உங்களை பாடுபடுத்துறதுக்கு கர்த்தர் இனிமேல் பிசாசை கொடுக்க மாட்டார். அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியக்காரன் என்னை தான் அனுப்புவார். அல்லேலூயா. யாரை எதுவும் சொல்றது வேணாம், எதுக்கு வாயை திறந்து மாட்டிக்குவானே. சரியா ஜெபம் பண்ணல, சரியா ஜெபம் பண்ணு. இந்த மாதிரி மேடையில் இதை பண்ணு, இது மாதிரி இதை டிசைன் பண்ணுங்க, இது சரியில்லை அது சரியில்லை, இது மாதிரி பண்ணுங்க. அபிஷேகம் பண்ணப்பட்டவனை வச்சுதான், ஒரு எலியா வச்சுதான் எலிசாவை கரெக்ட் பண்ணுவாரு. எலியா கிட்ட வந்துட்டா பிசாசை விட்டு எலிசாவை கரெக்ட் பண்ண மாட்டாரு. எலியா வச்சான். அபிஷேகம் பண்ணுகிறவனோட, அபிஷேகம் பண்ணப்பட்ட நீதிமானுடைய குற்றது என் தலைக்கு என்னவா இருக்குமா? என்னையா அபிஷேகமா இருக்கணும். நான்லாம் எங்க ஆவிக்குரிய தகப்பன் சாம் ஜபரனை திட்டுனாருன்னா சந்தோஷப்படுவேன். ஏன் தெரியுமா? அது எனக்கு ஒரு கரெக்ஷன். என்னை செதுக்குறாரு. சிற்பி செதுக்குவார். எதுக்கு? அது அப்படியே ஒரு வேர்ல்டு ஃபேமஸ் ஒரு சிற்பமாக மாற்றுறதுக்கு அவருக்கு தெரியும். இதில் எங்கே சிப் பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஆனால் சிலது இருக்குதுங்க, டச் மீ நாட். சிற்பியை என்னை தொடாதும். ஏன் எல்லாருக்கும் முன்னாடி என்னை தொடுகிறீர்? டச் மீ நாட்டுங்க.
அப்படி இருந்தால் நீ எப்படி சுதந்திரராக மாற முடியும்? பாடுபடத்தால் அவருடைய கூட மகிமை கிடைக்கும். சுதந்திர வேதத்தில் எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கரெக்ஷனுக்கு ரெடியா இருங்க, பாடுபடுறதுக்கு ரெடியா இருங்க. ஆனால் கிறிஸ்து ஏன் இவ்வளோ பாடுகளை சகித்தார்? ஏன்னா அவருக்கு தெரியும் எனக்கு நித்திய கன மகிமை உண்டு. 5வது எழுதி கொள்ளுங்க, ரோமர் 8:17 வாசித்தீங்கல்ல, நாம் மகிமைப்படும்படி, we are heirs of glory, மகிமைப்படும்படி. நம்முடைய சுதந்திரம் எங்க இருக்குது? மகிமையில் இருக்கிறது. we are heirs of glory. 5வது சொல்லி முடிக்கிறேன், we are heirs of eternal inheritance. எபிரேயர் 9:15 இப்படியாக சொல்கிறது, for this cause he is the mediator of the New Testament, that by means of death for the redemption of the transgressions that were under the first testament, they which are called might receive the promise of eternal inheritance. ஆகையால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்தும் பொருட்டு அவர் மரணமடைந்து அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரம், எல்லாரும் சொல்லுங்க, இட்டர்னல் இன்ஹெரிட்டன்ஸ் சொல்லுங்க, அந்த நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் இருக்கிறார். யாராவது ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பரலோகத்தில் பொண்ணுனால செய்யப்பட்ட ரோட்ல நடக்க போறீங்க. பக்கத்தில் சொல்லுங்க, ரோடே கோல்டு. ரோடு எப்படி இருக்குமா? அது ஏறினாலும் இறனாலும் கவலை இல்லை, ரோடே கோல்டு. அப்புறம் வீடெல்லாம் பயங்கரமான வைடூரியங்கள் வைரங்கள் எல்லாம் பதிக்கப்பட்டிருக்கும். என் வீடு பயங்கரமா இருக்கும்பா, நிறைய ஆத்துமாக்களை நான் சம்பாதிச்சிருக்கிறதுனால என் வீடு பெருசா இருக்கும். ஒருவேளை எந்த ஆத்துமாவும் நீங்க சம்பாதிக்காம பரலோகத்துக்கு வந்துட்டா என் வீட்டில் கொஞ்சம் அப்ளிகேஷன் போட்டு கேளுங்க, பாஸ்டர் உங்க வீட்டில் என்ன சேர்த்துக்க முடியுமா அப்படின்னு சொல்லி. ஆனால் அதுக்கு கூட நீங்க இங்கே வந்து கீழ்ப்படிஞ்சிருந்தீங்கன்னா தான் அங்கே சேர்த்துக்க முடியும். பைபிளில் போட்டிருக்குது, பரலோகத்தில் உங்களுக்கு ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி என்ன பண்ணுங்க, அனித்தியமான உங்களுடைய இதனால இங்கேயே நண்பர்களை சம்பாதித்துக் கொள்ளுங்க. அப்போதான் அவங்க நீங்க மாண்ட பின்பு நித்திய வீடுகளில் உங்களை ஏற்றுக்கொள்வார்கள். நான் பெரிய பரிசுத்தவான் நான் சொல்லுங்க, நானும் பரலோக சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன். இட்டர்னல் இன்ஹெரிட்டன்ஸை கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிறாரு. ஆத்துமாக்களை சம்பாதியுங்கள். ஞானம் உள்ளவன் என்ன பண்ணுவானா, ஞானவான்கள் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறவன் ஞானம் உள்ளவன். சொல்லுங்க ஆமென். அன்பான நேயர்களே, இந்நிகழ்ச்சியில் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களும் தீர்க்க தரிசன வார்த்தைகளும் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் ஜெப விண்ணப்பங்களையும் மற்றும் உங்கள் காணிக்கைகளையும் அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி: ரூவா ஊழியங்கள், எண் 82, ஜவஹர்லால் நேரு சாலை, சிம்ஸ் மருத்துவமனை எதிரில், வடபழனி, சென்னை 26. உங்கள் காணிக்கைகளை ஆன்லைன் மூலமாக எளிதாக செலுத்தலாம். எங்கள் இணையதள முகவரி www.ruhaministries.org.